music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். அதிபர் டிரம்ப் அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அங்கு H-1B விசா வைத்திருப்போரின் மனைவிகளுக்கு H-4 விசா தரப்படும் நிலையில் அது தொடர்பாக வழக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவில் டிரம்ப் வந்த பிறகு நிலைமையெல்லாம் மாறிவிட்டது. அங்கு வெளிநாட்டினருக்கு எதிராகவே டிரம்ப் அரசு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. முதலில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த டிரம்ப் நிர்வாகம் இப்போது சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் இருப்போருக்கு எதிராக நடவடிக்கையை எடுத்து வருகிறது. குறிப்பாக H-1B விசாக்களுக்கு டிரம்ப் சமீபத்தில் பல கட்டுப்பாடுகளையும் அறிவித்தார். H-1B விசா கட்டணத்தை கூட பல மடங்கு உயர்த்தினார். இதனால் வெளிநாட்டினர், குறிப்பாக இந்திய IT ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். டிரம்பின் கட்டுப்பாடுகளால் இந்தியர்கள் நேரடியாக பாதிக்க ஆரம்பித்துள்ளனர். இந்த சூழலில்தான் அமெரிக்க உச்சநீதிமன்றம் H-1B விசா குடும்பங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துள்ளது. அதாவது அமெரிக்காவில் H-1B விசா வைத்திருப்போரின் குடும்பத்தினருக்கு H-4B விசா வழங்கப்படுகிறது. அவர்களும் அமெரிக்காவில் வேலை செய்யலாம். இந்த பணிபுரிய அனுமதிக்கும் விதிகளுக்கு எதிராக அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. சேவ் ஜாப்ஸ் அமெரிக்கா என்ற அமைப்பு இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தது. அமெரிக்காவில் வசிக்கும் இந்த வெளிநாட்டு மக்கள், அதாவது H-4B விசா வைத்திருப்போர் அமெரிக்க மக்களுடன் போட்டி போடுவதாகவும் இது பெடரல் குடியேற்ற சட்டத்திற்கு எதிரானது எனவும் அவர்கள் வாதிட்டனர். சேவ் ஜாப்ஸ் USA தாக்கல் செய்த மனுவில் H-1B விசா வைத்திருப்போரின் பார்ட்னர்கள் பணிபுரிய குடியேற்றத்துறை அனுமதித்துள்ளது. இது சட்டத்தில் குறிப்பிடாத ஒரு வழிமுறை என கூறியுள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களால் அமெரிக்க IT துறையினர் வேலை இழப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த மனுவை அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் முழுமையாக கூட விசாரிக்கவில்லை. இந்த மனுவை நிராகரிப்பதாக அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுவிட்டது. கடந்த ஆண்டே அமெரிக்க கீழமை நீதிமன்றம் H-4 விசா வைத்திருப்போர் வேலை செய்யலாம் என கூறியிருந்த நிலையில் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இப்போது அந்த மனுவையும் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. இது பல ஆயிரம் H-4 விசா ஹோல்டர்களுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் H-4 விசா வைத்திருப்போர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வேலை செய்யலாம். தங்களது வேலை உரிமைகள் போய்விடும் என்ற ஒரு கவலையின்றி அவர்கள் வாழவும் பணிபுரியவும் முடியும். H-4 விசா வைத்திருப்போரை பணிபுரிய அனுமதிப்பது பலரின் வாழ்க்கையையும் மாற்றி உள்ளது. குறிப்பாக திறமையானவர்களாக இருந்தும் வீட்டிலேயே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். பணிபுரியும் அனுமதியால் H-1B விசா குடும்பத்தினர் பலரும் பெரிய நிறுவனங்களில் இணைந்துள்ளனர். சொந்தமாக பிசினஸ் ஆரம்பித்து அமெரிக்க பொருளாதாரத்திற்கும் பங்களித்து வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அமெரிக்க உச்சநீதிமன்றம் இனிப்பான செய்தியை கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம். Subscribe to One India and never miss an update. music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.